குட் மார்னிங் சில்ட்ரன்ஸ். இன்றைக்கி நம்ம தமிழில் பார்க்க போகிற லெசன் 14 ஆலமரம். ஓகேங்களா? ஸோ இந்த ஆலமரத்தை பற்றி ஒரு சின்ன பாடல் வடிவில் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ ஆலமரம்னா உங்கள் எல்லாருக்குமே தெரியும், அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இல்லை அப்படின்னா பிக்சரில் பாருங்கள் ஆலமரம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஆலமரம் ரொம்ப பெரிய சைஸாக இருக்கும், பிக் சைஸாக இருக்கும். அதுலேருந்து நிறைய விழுதுகள் இருக்கும் இல்லையா? அந்த ஆலமரத்தில் நம்ம என்ன பண்ணுவோம், சின்ன வயசில் அதோட விழுதெல்லாம் பிடிச்சிட்டு ஊஞ்சல் ஆடி இருக்கும். ப்ளஸ் கிராமங்கள்லாம் அந்த ஆலமரம் இருந்துச்சுன்னா அந்த ஆலமரத்துக்கு அடியில் தான் பஞ்சாயத்து நடக்கும். இதை நம்ம நிறைய சினிமாவில் பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ இன்றைக்கி ஃபஸ்ட்டு உங்களுக்கு இந்த பாட்டை சொல்லி இந்த பாடலோட பொருளை சொல்ல போகிறேன். இதுக்கப்புறம் மேமுக்கு தெரிஞ்ச ஆலமரத்தோட பயன்களை பற்றி உங்களுக்கு, அதோட யூசஸை பற்றி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஓகேவா? இப்போ நம்ம பாட்டுக்கு போகலாமா? ஸோ ஃபஸ்ட்டு பாட்டோட ஃபர்ஸ்ட் லைன் என்ன சொல்லியிருக்காங்க? ஆலமரமும் பெரியது, அதன் பழமும் சிறியது. ஆலமரம் எப்படி இருக்கும்? ரொம்ப பெருசாக இருக்கும். பட் ஆனால் அதோட பழம் எப்படி இருக்கும்? ரொம்ப சின்னதாக இருக்கும். ஓகேவா? அந்த மரத்தின் நிழலிலே அரசன் படையும் தங்கலாம். அதாவது அந்த மரம் ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால அந்த மரத்தோட நிழல் நிறைய இடம், அந்த மரத்துக்கு கீழே நிறைய நிழல் இருக்கும். அந்த நிழலில் எவ்வளோ பேர் தங்கலாம் அப்படின்னா அரசன் படை அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, அரசன் ஒரு ஊருக்கு ராஜாவாக இருக்கவங்க, அரசராக இருக்கவங்களுக்கு கீழே எத்தனை பேர் பணிபுரிவாங்க, அவங்க படைகள் நிறைய படை இருக்குது. என்ன படை? யானைப்படை, குதிரைப்படை, தேர்ப்படைன்னு சொல்லிட்டு நிறைய படைகள் இருக்குது. அப்படி எல்லா படையிலும் இருக்கிறவங்களும் தங்கக்கூடிய அளவுக்கு, நிறைய பேர் தங்கக்கூடிய அளவுக்கு அந்த மரத்தோட நிழல் இருக்குங்கிறது தான் இந்த செகண்ட் லைனில் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்து, கோழி குண்டு பழத்தினை கொய்து கிளிகள் மகிழ்ந்திடும். பழம் எப்படி இருக்கும்? சின்னதாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அந்த பழம் கோலி குண்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த சைஸில் தான் இருக்கும். அந்த பழத்தை எது சாப்பிடும்? கிளிகள் கொய்துனா கொத்தி சாப்பிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து, உன்னை இழையும் தந்திடும், ஊஞ்சல் ஆட விழுதிடும். அதாவது அந்த ஆலமரத்தோட இலைகளை நம்ம சாப்பிட்லான்னு சொல்கிறாங்க. அந்த இலைகள்லேருந்து நமக்கு நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. ஆலமரத்தோட இலைகளில் மட்டும் இருக்குது. அதோட பழங்கள், அதோட விழுதுகள், அதோட வேர், அது எல்லாத்துலேயுமே ஆலமரம் நிறைய மருத்துவ குணங்கள் உடையது. அடுத்து, ஊஞ்சலாட அந்த விழுது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த மரத்துலேருந்து தொங்கக்கூடிய விழுது எப்படி இருக்கும்? ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணலாம், அதில் நிறைய தூரி விளையாடலாம். அதை பிடிச்சிக்கிட்டு நிறைய பசங்க தூரி விளையாடுவாங்க. சரியா? இதுதான் இந்த பாட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்து இன்னொன்று ஆலமரத்தை பற்றி சொல்லலாம் அப்படின்னா, நம்மளுடைய தேசிய மரம் என்னன்னு கேட்டால் ஆலமரம் இல்லையா? அவருடைய நேஷ்னல் ட்ரீ பேனியன் ட்ரீ இல்லையா? ஸோ அதை நம்ம தேசிய மலர். ஆலமரம் என்ன? நம்மளுடைய தேசிய மலர். ஓகேவா? சாரி கண்ணே, ஆலமரம் நம்மளுடைய தேசிய மலர் இல்லை, தேசிய மரம். ஓகே, ஆலமரம் என்னது? நம்மளுடைய தேசிய மரம். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் நீங்கள் எந்த கோயிலுக்கு, நிறைய கோவில்கள் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆலமரத்துக்கு கீழே தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், பிள்ளையார் அதிகமாக எங்கே இருப்பார்னா ஆலமரத்துக்கு அடியில் தானே இருப்பார். ஆலமரம், அரச மரம். அடுத்து ஆலமரமும் அரச மரமும் ஆலமரமும் அரச மரமும் ஒன்று இல்லை. ஆலமரம் வேறு, அரச மரமும் வேறு. ஆனால் பிள்ளையார் ஆலமரத்துக்கு அடியில் இருப்பார். அடுத்து வேப்ப மரத்துக்கு அடியில் இருப்பார். மோஸ்ட் ஆஃப் நிறைய கோயில்கள் எங்கே கட்டப்பட்டதுன்னா அந்த ஆலமரத்துக்கு கீழே தான் கட்டப்பட்டது. சரி, அடுத்து ஆலமரத்தோட இலைகள் சரி, அதோட வேர்கள் சரி, பழங்கள், விழுதுகள், இது எல்லாமே நிறைய மருத்துவ குணம் உடையது. குறிப்பாக சொல்லணும்னா இந்த ஆலமரத்தோட இலை நோய் எதிர்ப்பு சக்திக்கு நல்லதுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்து, உடல் இயக்கத்தை நல்லா சீராக வைக்கிறதுக்கும் இந்த ஆலமரம் யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து மோஸ்ட் ஆஃப் ஆலமரம் எங்கே அதிகமாக இருக்கும் அப்படின்னா வெப்ப மண்டலங்களில் அதிகமாக வெப்பம் இருக்கக்கூடிய இடத்துல தான் ஆலமரம் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே தான் அது நிழல் தரக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அந்த வெப்ப மண்டலத்தில் வெப்ப மண்டலம் அதிகமாக இருக்க பகுதியில் ஆலமரம் வளர்ப்பாங்க.
அடுத்து இந்த ஆலமரத்தோட இலை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீளமாக இருக்கும். அடுத்து அதோட இலை வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும், நீளமாக இருக்கும், ரொம்ப பசுமையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ஆலமரத்தோட ஒரு தனி சிறப்பு, தனி பண்பு, தனித்துவமான பண்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த மரத்துக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த விழுதுகள் தான். அந்த மரத்துக்கு மேலே இருக்கக்கூடிய விழுதுகள் தான் அதோட சிறப்பு மிக்கது. ஓகேங்களா? ஸோ ஆலமரத்தை பற்றி இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். நாளைக்கு திருப்பி மேம் வேறு அடுத்த லெசனோட உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.